வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு என்ன மாதிரியான மோசமான காட்சிகளை எல்லாம் பார்க்க கூடாது, எந்த அரசியல் அரங்குல என்ன மாதிரி அவமானகரமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படியெல்லாம் நம்ம கவலைப்பட்டோமோ அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்னொன்னா அரங்கேற ஆரம்பிச்சிருச்சு. இந்த தாவேகா அப்படிங்கிற கட்சிக்கு ஆட்சி அமைக்கிற அந்த பொறுப்பு வழங்கப்பட்ட உடனே அந்த அலங்கோலங்களை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒண்ணுதான் பெரும்பான்மைக்காக குதிரை பேரம் நடத்துறது. குதிரை பேரம் அப்படிங்கிற அந்த ஹார்ஸ் ட்ரேடிங், அதாவது எம்எல்ஏ தனக்கு தேவையான மெஜாரிட்டி பெறுவதற்காக எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறது. அந்த ஒரு கேவலம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே நடக்கல அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த அவமானத்தை முதல் முறையாக அரங்கேற்றிருக்கிறது யாருன்னா விஜய் தலைமையிலான அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி. இவர்கள் பதவிக்கு வந்தாங்க. இவங்க கிட்ட மெஜாரிட்டி நம்பர்ஸ் கிடையாது. அதற்காக திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை எல்லாம் பேசி அவங்கள வர வச்சாங்க. அவங்க ஆதரவோடு அவங்க முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிரூபிக்கும் போது கூடுதலாக அந்த அதிமுக தரப்புல 25 எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு ஆதரவு அளிச்சாங்க. இந்த 25 பேரும் ஏற்கனவே பேசி வைத்து இவருக்கு ஆதரவு அளிச்சாங்க. எப்படின்னா, முதல்வரா பதவி இருக்கிற முதல் நாள், பதவியேற்ற அடுத்த நாள் இந்த அதிமுகவிலிருந்து பிரிந்து போன 25 பேரை இவர் போய் சந்திக்கிறார். அதாவது இவரால் பிளக்கப்பட்டது, அந்த கட்சி இவரால் பிளவுபட்டது. அந்த பிளவுபட்ட உறுப்பினர்கள்ல 25 பேர் விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர்களால் தனித்து இயங்க முடியாது, தனி பிரிவா செயல்பட முடியாது. காரணம், கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்தின்படி இவர்கள் அனைவரும் பதவி இழப்பார்கள். ஏன்னா கட்சியினுடைய தலைமை உத்தரவிட்டதை மீறி அவங்க விஜய்க்கு ஆதரவு அளிச்சாங்க. அவர்களுக்கு கிடைத்த 47 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள்ல 22 பேர் எடப்பாடி பழனிசாமி வசம் இருக்காங்க. 25 பேர் இந்த பிளவுபட்ட குழுவா செயல்படுறாங்க. இப்போ அமைச்சரவை விரிவாக்கம் வந்தது. அந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல அந்த பிளவுபட்ட அதிமுகவினருக்கு எந்த விதமான பொறுப்பும் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல. அவங்க எதிர்பார்த்தது என்ன? பதவி, பலன், இது ரெண்டு தான் அவங்களுக்கு தேவை. அதுக்காக தான் கட்சி மாறுறாங்க. அதாவது இது வரைக்கும் தங்களை ஒரு புரட்டை கூட மதிக்காத ஒரு நபருக்கு அவங்க ஆதரவு அளிக்கிறாங்க. எதுக்காகன்னா, நமக்கு பலன் கிடைக்குதுங்கிறதுக்காக. ஸோ இந்த நம்ம இப்படியே இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம வெறும் எம்எல்ஏவா தான் இருக்கணும், நமக்கு எந்த அதிகாரமும் இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இப்போ விஜய்க்கு முழுமையா நம்ம விஜய்க்கு ஆதரவா போகணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சதி ஆலோசனை பண்ணியிருக்காங்க, அல்லது அவங்களுக்கு ஒரு சதி ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளவுபட்ட 25 எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலானவங்க மீண்டும் எடப்பாடி கூட போயிடலாம், சமாதானமா போயிடலாம் அப்படின்னு ஒரு சமாதான தூது விடுறாரு. எடப்பாடி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. சரி, சமாதானமா போயிட்டா அதிமுக எம்எல்ஏக்கள் ஆயிரலாம், 47 பேர் பழைய நம்பர் கிடைச்சிடும். இப்படி கிடைச்சா நமக்கு பலன் இல்லை. அதே மாதிரி இந்த கட்சியை பிளவுபடுத்துறாங்க பாருங்க, தாவேகா, அந்த பிளவுபடுத்தின சக்தி அவங்க தான். அவங்க நினைச்ச பலன் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனுடைய விளைவு என்ன பண்றாங்கன்னா, நிரந்தரமாகவே அதிமுகவை அழிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த 25 எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு நின்று தாவேகாவுக்கு சப்போர்ட்னு சொன்னாங்கல்ல, இந்த 25 பேரையுமே பதவி இழக்க வைக்கிறது, அதாவது ராஜினாமா பண்ண வச்சு அந்த தொகுதிகளில் மறுதேர்தல் நடத்தி அதில் வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டி பிடிச்சு தாவேகா ஆட்சியை தொடர்வது அப்படின்னு அவர்கள் திட்டம். இந்த திட்டம் இது ஏற்கனவே நம்ம பலமுறை பேசியிருக்கோம். இந்த திட்டத்தை மெல்ல மெல்ல அரங்கேற்றறதுக்கான வேலையை யார் கையில் எடுத்திருக்காருன்னா, அதாவது சூப்பர் சிஎம் நான் சொன்ன அந்த ஆதவ் அர்ஜுன். அதனுடைய ஒரு பகுதியை என்ன பண்றாங்க, இன்னைக்கு பிளவுபட்ட எம்எல்ஏக்கள்ல 3 பேரை மட்டும் ராஜினாமா கடிதம் கொடுக்க சொல்றாங்க. எது, அவங்க 10 நாளைக்கு முன்ன ஜெயிச்சாங்களே அந்த தொகுதியில் அவர்கள் வென்ற அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வச்சுட்டாங்க. 3 பேர், ஒன்னு பெருந்துறை, இன்னொன்னு மதுராந்தகம். இந்த மாதிரி 3 தொகுதியில 3 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்க. ஏற்கனவே விஜய் ஒரு தொகுதியில ராஜினாமா பண்ணியிருக்காரு, 2 தொகுதி ஜெயிச்சதால. இப்ப மொத்தம் 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. எப்போ,
விரைவிலேயே அடுத்த மாசமே அந்த 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும். இந்த 4 தொகுதி மட்டும்தானா? இன்னைக்கு நிலவரம் 4 தொகுதி. இன்னும் 2 நாட்கள் இருக்கு. எதுன்னா இந்த அதிமுகவில் பிளவுபட்டு இருக்காங்களோ இவங்க எல்லோருமே தங்கள் செயலுக்காக எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சிடும், பதவி தப்பிச்சிடும். மீண்டும் அவங்க அதிமுகவில் சேர்ந்துக்க முடியும். இன்னும் அந்த 2 நாட்களுக்குள்ள இன்னும் கூடுதலாக எம்எல்ஏக்களை ஒருவேளை பதவி விலக வச்சா, காரணம் என்னன்னா இப்போ விஜய் கையில 106 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதாவது விஜய் நின்று ஜெயிச்ச திருச்சி கிழக்கு ஒண்ணு, அப்புறம் சபாநாயகர், இந்த 2 தொகுதியை எடுத்துட்டீங்கன்னா 106 பேர் தான் விஜய்க்கு சொந்தமான எம்எல்ஏக்கள். இப்போ கூடுதலா 12 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேணும். 12 பேர் இருந்தாங்கன்னா யாருடைய தயவு இல்லாம விஜய் 5 ஆண்டு கால ஆட்சியை ஓட்ட முடியும். இந்த பக்கம் முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கண்டிப்பா இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், 5 ஆண்டுகள்லாம் நீடிக்காது இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குது, இப்படியே நடந்தாலும் இது 5 வருஷம் நீடிக்காது, கண்டிப்பா வீட்டுக்கு போற ஆட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு. இருக்கிற எல்லா அறிகுறியும் இந்த ஆட்சி கவிழக்கூடிய ஆட்சி தான் அப்படிங்கிற எல்லா அறிகுறிகளும் இருக்கு. ரொம்ப சீக்கிரமே கவிழ்ந்துரும். ஏன்னா இருக்கிற அந்த இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் லட்சணம், சட்டம் ஒழுங்கு லட்சணம், மக்களுடைய மனநிலை, இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்ப வேணா துரத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் தன்னை வலுப்படுத்தி கொள்ளணும்னா பெரும்பான்மைக்கு மேல ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வேணும்ல. ஒரு 12 பேருங்கிறது ஒரு 14 பேரா, ஒரு 14 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ தேவைப்படும்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த 15 நம்பர்ஸ் தங்களுக்கு வேண்டும். ஏன்னா எப்படி ஆளுங்கட்சியா இருக்கும், நம்ம யாரு என்னன்னு தெரியாமையே நம்ம முகத்தையும் விசில் சின்னதை போட்டு ஓட்டு போட்டு நமக்கு இவ்வளவு எம்எல்ஏக்களை கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம முதலமைச்சர் ஆகிட்டு ஆட்சி நம்ம கையில இருக்கு. எல்லா வித்தைகளும் தெரிந்த லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் கையில இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த சூழலை பயன்படுத்தி நம்ம அந்த 15 எம்எல்ஏக்களை பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு அவங்களுக்கு இருக்கு. அதனுடைய விளைவு இன்னைக்கு 3 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அது நாளை மறுதினம் இந்த 2 நாட்களுக்குள்ள நிச்சயமாக மேலும் ஒரு 12 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இது இந்த 15 பேரை ரிசைன் பண்ணிட்டா 16 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்கும். எப்போ முன்ன நடந்தது இல்லையா, 2019 நடந்தது இல்ல, நாடாளுமன்ற தேர்தலோடய இடைத்தேர்தல் நடந்து அந்த இடைத்தேர்தல்ல எடப்பாடிக்கு தேவையான மொத்த அந்த எம்எல்ஏக்கள் கிடைச்சிட்டாங்க, பெரும்பான்மைக்கான எம்எல்ஏக்கள் கிடைச்சிட்டாங்க. 21 தொகுதியில இடைத்தேர்தல் நடத்தினாங்க. அதுல 9 தொகுதியில மட்டும் கரெக்டா ஜெயிச்சாரு எடப்பாடி. 9 தொகுதி தான் அவருக்கு தேவைப்பட்டு. அந்த மாதிரி விஜய் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இவங்க காய் நகர்த்துறாங்க. இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேர்கிட்டயுமே அவங்க சொன்ன வாக்குறுதி என்னன்னா, இந்த 5 ஆண்டு காலம் நீங்க எம்எல்ஏவா இருந்தா என்னென்ன பலனெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்களோ அதை விட பல மடங்கு நீங்க பலனை அனுபவிக்க, அதிகாரத்தை அனுபவிக்கிறது நான் உறுதி தர. அதுக்கு அச்சாரமாக மிகப்பெரிய தொகை முன்கூட்டியே அவங்களுக்கு தரப்பட்டுருச்சு அப்படிலாம் பெரிய பரபரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் 2 பேர், ஒண்ணு அங்க அந்த அதிமுகவுல இருக்கிற மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ், அவங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க பணத்தை எவ்வளவு வேணா இறைக்க தயாரா இருக்காங்கன்னு. இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா, இன்னைக்கு நடந்த அந்த 3 எம்எல்ஏக்கள் அவங்க ராஜினாமா கொடுக்குறாங்க. கொடுத்த கையோட சபாநாயகர் அதை ஏத்துக்கிறாரு. அந்த ராஜினாமாவை கொடுத்துட்டு நேர ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவரை பாக்குறாங்க. உடனே அவங்களுக்கு அந்த உறுப்பினர் கார்டு கொடுக்குறாங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க ரிசைன் பண்றாங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள உறுப்பினர் அடையாள அட்டையை அடிச்சு கையில கொடுக்குறாரு ஆதவ் அர்ஜுனா. எங்க தலைமைச் செயலகத்தில் வச்சு கொடுக்குறாங்க. அப்படின்னா எந்த அளவு ப்ரிப்பேர்டா, எவ்வளவு தூரத்துக்கு இவங்க ஆர்கனைஸ்டா இந்த தவறை செய்யறாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். இந்த இன்னும் 2 நாட்கள்ல இன்னும் பல பேர் ராஜினாமா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாருமே தாவேக்கால போய் சேர்ந்து தாவேக்கா டிக்கெட்ல போயிட்டு இந்த தொகுதிகளெல்லாம் நின்று அவங்க மீண்டும் ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மையோட விஜய் 5 ஆண்டு காலம் ஆட்சி தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டம். இப்போ எந்த அளவுக்கு இவங்க பிளான்டா இருக்காங்க அப்படிங்கறத அதுல புரிஞ்சுக்கணும். இவங்களா அரசியல் அறிவு இல்லாதவங்க, இவங்களா தற்குறிகள்? உண்மையாகவே நான் முன்ன சொன்னதான், ஓட்டு போட்ட மக்கள் தான் தற்குறிகள். இவங்களை ஜெயிக்க வச்சு கோட்டைக்கு அனுப்பினாலும் அவங்க தான் தற்குறிகள். இவங்க எந்த அளவுக்கு ஒரு கிரிமினல் மைண்டோட காய் நகர்த்துறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும்.
ஒரு ஹானஸ்டா இப்ப மக்கள் வந்து ஹானஸ்டா ஒரு மேண்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த மேண்டேட் தொடரணும் அப்படின்னு தான் வந்து எதிர்கட்சியும் விரும்புது. இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்களே அந்த கூட்டணி கட்சிகள் அவங்களும் இந்த இந்த ஆட்சி தொடரட்டும், நாங்க ஆதரவு தரோம், வெளியிருந்து தரோம்னாங்க. இல்லைன்னா நீங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க, உள்ளவும் போயிட்டாங்க. சோ இந்த அளவுக்கு வந்து அவங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணா கூட இல்ல அது வேலைக்கு ஆகாது, அதிமுகன்ற கட்சியை உடைச்சாவது அதை வந்து எம்எல்ஏக்களை எடுத்து நாங்க வந்து அறுதி பெரும்பான்மை பெறுவோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணி அதை வெற்றிகரமா எக்ஸிக்யூட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியோட நிலைமை அது யோசிச்சு பாருங்க. அது எப்படிப்பட்ட ஒரு இயக்கம், மக்களுக்காக எவ்வளவு தூரத்துக்கு பாடுபட்ட இயக்கம், எத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம். அது 30 ஆண்டுகளுக்கு மேல இந்த தமிழ்நாட்டை ஆண்டது யாருன்னா அதிமுக தான். அதாவது கட்சிகளில் பழமையானது திராவிட கட்சிகளில் பழமையானதுன்னு பார்த்தா திராவிடர் கழகம் திமுக தான். ஆனா திராவிட கட்சிகளில் அதிக காலம் ஆண்டது யாருன்னா அதிமுக தான். தமிழ்நாட்டு வளர்ச்சியில தமிழ்நாட்டு மக்களுக்கான அந்த நலத்திட்டங்கள் செஞ்சதுல அதிமுகவின் பங்கை வந்து யாரும் மறுத்தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி 47 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் ஒன்னும் சாதாரணமா தோத்துறல. அதிமுகவும் ஒரு 10-12 எம்எல்ஏக்கள் தான் வித்தியாசம். அப்படி ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சி தான் அவங்க. 3வது இடத்துல இருந்தாலும் வலுவான ஒரு எதிர்கட்சி தான். இப்படி ஒரு கட்சியவே வந்து உடைச்சி ஒண்ணும் இல்லாம பண்றாங்கன்னா இவங்களுடைய அரசியல் எப்பேற்பட்ட ஆபத்தான அரசியல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி ஒரு இயக்கத்தை வந்து நீங்க இந்த மண்ணில் வேறொன்ற விடுறீங்க பாருங்க அப்படிங்கிற ஆதங்கத்தை வந்து நம்மால வந்து மறைக்கவே முடியல. எவ்வளவு பெரிய ஆபத்து இது. இன்னும் என்னென்னலாம் செய்ய போறாங்க. தாங்கள் ஆட்சி செய்யணும். 5 ஆண்டு காலம் அல்ல. ஏன்னா இவங்க பிளானே என்ன சொல்றாங்க, 50 வருஷம் நாங்க தான் ஆட்சி இல்லைன்றாங்க. 50 வருஷம் இருப்பாங்களா இல்லையான்றது வேற. அடுத்தடுத்து 2 வாட்டி நீங்க ஆட்சியை கொடுத்தாலே இந்த தமிழ்நாடு ஒண்ணுமே இல்லாம போயிடுமே. இவங்க அதுக்கான வேலையை தானே செய்யறாங்க. இவங்களுக்கு வேற ஒரு மறைமுகமா வேற ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு தானே இதுக்கு அர்த்தமாகுது. என்ன ஒரு தைரியத்துல அவங்க 15 தொகுதிகள்ல குறைந்தபட்சம் 15 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரணும்ன்றாங்க. என்ன தைரியத்துல 15 இடத்துலயும் ஜெயிப்போம்னு நம்புறாங்க அவங்க. யார் கொடுத்த உத்தரவாதம் அது? இவிஎம் கொடுத்த உத்தரவாதமா, தேர்தல் ஆணையம் கொடுத்த உத்தரவாதமா, அல்லது அவங்களுக்கெல்லாம் முதலாளிகள் கொடுத்த உத்தரவாதமா? எந்த அடிப்படையில இவங்க இத்தனை இடங்கள்ல கரெக்டா நின்று ஜெயிச்சு நாங்க மெஜாரிட்டிக்கு வருவோம் அப்படின்னு வந்து அவங்க திட்டம் போடுறாங்க? அதையெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும். இதுல இன்னொன்னு, ஓட்டு போட்ட மக்களை வந்து எவ்வளவு தூரத்துக்கு கேனையன்களா நினைச்சிருந்தா அவங்க இந்த வேலையை பண்ணுவாங்க. அதாவது தேர்தல் நீங்க ஏப்ரல் 24ஆம் தேதி ஓட்டு போட்டீங்க. இன்னைக்கு என்ன தேதி? அதே இன்னும் 1 மாசம் தான் ஆயிருக்கு. தேர்தல் முடிஞ்சு கரெக்டா தேர்தல் நடந்து 1 மாசம் தான் ஆயிருக்கு. இந்த 1 மாதத்துக்குள்ள ஒரு வாரம் வெயிட் பண்ணி நம்ம அந்த வாக்குகளை எண்ணாங்க. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டது. வாக்குகள் எண்ணி புதிய அரசு பதவி ஏற்கிறதுக்கு 1 வாரம் ஆச்சு. புதிய அரசு 10ஆம் தேதி பதவியேற்றது. மெஜாரிட்டி 13ஆம் தேதி நிரூபிச்சது. அதற்கு பிறகு 11 நாள் தான் இருக்கு. இந்த குறுகிய காலத்திலேயே வந்து இத்தனை எம்எல்ஏக்கள் பதவியில ராஜினாமா பண்ணி மறுதேர்தலும் அறிவிக்கிறாங்க. அடுத்த மறுதேர்தல் விரைவில் அறிவிக்கப்படுற இத்தனை தொகுதி காலி ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல, மறுதேர்தல் இப்போ இத்தனை தேதி நடக்க போகுது அப்படின்னு அவங்க அறிவிப்பு வெளியிட போறாங்க. அப்ப மீண்டும் வந்து இவங்க ஓட்டு கேட்டு வருவாங்க. எப்படி? இப்பயும் வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இந்த 15 தொகுதியில நிக்கிறது வேட்பாளர்கள் எல்லாம் என் மூஞ்சி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விஜய் தான் நிக்கிறான், விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுங்க. ஒரு வாய்ப்பு இப்ப என்ன கேட்க போறாங்க, எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க, ஆனா அதை முழுசா கொடுக்காதனால எங்களை ஆள விடாம பண்றாங்க. யார் ஆள விடாம? திமுக தடுக்குது. திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணி போட்டு என்ன வந்து வீழ்த்த பாக்குது. நான் எம்எல்ஏ, நான் முதலமைச்சரை தொடர விடாம அவங்க தடுக்கிறாங்க. அதனால வந்து எனக்கு நியாயம் கொடுங்க அப்படின்னு தான் வந்து நடிக்க போறாங்க. இந்த நடிப்பை நம்பி இன்னொரு முறை நீங்க ஓட்டு போட போறீங்களா? அட்லீஸ்ட் இப்பவாவது வந்து நாம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இந்த தப்புக்கு பிராயச்சித்தை என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சு சரியான முடிவு எடுக்க போறீங்களா அப்படிங்கிறது மக்களாகி உங்க கையில இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் இப்பயே சொல்லிட்டியே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதான் நடக்க போகுது. அதை முன்கூட்டியே சொல்றேன். 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்கன்னா யோசிப்ப எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க. இந்த எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைக்க அந்த கட்சி எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அதிமுக. ஏன்னா அதிமுக எல்லாருக்குமே பணம் கொடுத்தாங்க வாக்குகளுக்கு.
இந்த 15 தொகுதியில் இருக்க அத்தனை வாக்காளர்களும் தெரியும் அவங்க எவ்வளவு பணம் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வேட்பாளர்கள் மீண்டும், அதாவது எடப்பாடி பழனிசாமி இத்தனை தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணாரு. இந்த பிரச்சாரத்துக்கு, இந்த சின்னத்துக்கு, இந்த பணத்துக்கு தான் நீங்க எல்லாம் வாக்களிச்சீங்க. இப்ப மீண்டும் விசில் சின்னத்துல நிக்க போறாங்க. இந்த முகங்கள் எல்லாம் வரப்போகுது. இதற்கெல்லாம் முகமூடியா விஜயோடைய முகத்தை பயன்படுத்த போறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? காசு வாங்கிட்டு போடுவீங்களா, இல்ல வாங்காம விஜய்க்கு போடுவீங்களா? என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய முடிவு என்னங்கிறத கண்டிப்பாக பார்க்க இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே ஆவலா இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவை கேவலமா பார்க்குது தமிழ்நாடு. தமிழ்நாடு மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான மாநிலம் இது இல்லை. தமிழ்நாடு வெளிநாட்டுக்கு சமமானது. இங்க இருந்தா சரியான சம்பளமோ வாழ்க்கை வசதியா நமக்கு கிடைக்கிறதா தமிழ்நாட்டுக்கு போயிடலாம். இப்படித்தான் பல மாநிலங்கள்ல இருந்து மக்கள் இங்க படையெடுத்து வராங்க. இன்னொரு வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. விஜய்க்கு நீங்க ஓட்டு போட்டு முதல்வரா ஆக்கின வரைக்கும் ஆன பிறகு வெளியில எப்படிப்பட்ட பேச்சுக்கள், என்ன மாதிரி சிரிப்புகள் இருக்கு, எப்படிப்பட்ட கிண்டல்கள், எப்படியெல்லாம் ட்ரோல் பண்றாங்க தமிழ்நாட்டை அப்படின்னு தெரியாம நீங்க ஓட்டு போட்டு உங்க வேலையை பார்த்து போயிட்டீங்க. ஆனா இந்த மற்ற கருமத்தை எல்லாம் எங்களை போன்றவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அட்லீஸ்ட் அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வழி இப்ப வரப்போகிற இடைத்தேர்தலில் நீங்க அளிக்க போற அந்த வாக்கு, நீங்க அது யாருக்கு அளிக்க போறீங்கன்றத வச்சுதான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத இந்த இந்தியா பார்க்கும்.